வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். இந்திய பாதுகாப்பு துறையில் ஓய்வு பெற்றோருக்கான சிறப்பு குறைதீர் முகாம் திருச்சி மன்னார்புரம் ராணுவ மையத்தில் வரும் 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை நடக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நடைபெறும் குறைதீர் முகாமில் 6000 பேருக்கு ஒரே நாளில் பென்ஷன் சார்பாக குறைகள் தீர்க்கப்படும் என இந்திய பாதுகாப்பு துறையின் தமிழ்நாடு, கேரளா மற்றும் புதுச்சேரி பகுதிகளுக்கான கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெய்சீலன் கூறினார். இந்த குறைதீர்ப்பு முகாமில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்கள் நாங்கள் வச்சுருக்கோம். 200க்கும் மேற்பட்ட எங்களுடைய பென்ஷன் அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க. இவர்கள் இங்கு வரக்கூடிய அனைத்து டிஃபென்ஸ் பென்ஷன்களின் குறைகளை உடனுக்குடன் கேட்டு இந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்யப்படுகிறது. இந்த இடத்திலேயே நிவர்த்தி செய்யப்படும் என்ற காரணத்திற்காக இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்ட் ஆஃபீஸ், அதாவது பிஏஓவில் பார்த்தீங்கன்னா நாசிக்கில் ஆர்டிலரி இருக்குது, இப்போ லக்னோவில் ஏஎம்சி இருக்குது, எம்ஆர்சியில் வெல்லிங்டனில் இருக்குது. இது மாதிரி இந்தியாவில் ஒவ்வொரு ரெஜிமெண்ட்டுக்கும் ஒரு ரெக்கார்ட் ஆஃபீஸ் இருக்குது. அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் எல்லாருமே வராங்க. எல்லா பேங்க்ஸ்லேருந்து வர்றாங்க. பிசிடிஏ பென்ஷன் அலகாபாத்லேருந்து வராங்க. சிடிஏ சென்னையிலேருந்து வராங்க. எல்லா பென்ஷனுடைய அதிகாரிகளும் இங்கு வருவதால் ஒரு பென்ஷனர்களுக்கு யாரிடத்தில் குறையோ அந்த குறையை தீர்க்கும் நபர்களே இங்கு நேரில் வருவதால் உடனுக்குடன் இந்த குறைகள் தீர்ந்துவிடும். இந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை திருச்சி மாவட்டத்திலும் திருச்சியை சுற்றுப்புறத்தில் உள்ள மாவட்டத்திலும் உள்ள டிஃபென்ஸ் பென்ஷனர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நோ யுவர் பென்ஷன் அப்படிங்கிறது பார்த்தோன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் என்னுடைய ஆஃபீஸுக்கு, எங்களுடைய சென்னை ஆஃபீஸுக்கு கேட்குறாங்க, எனக்கு வர்ற பென்ஷன் கரெக்டாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி. செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் 500 ரூபாயோ 10 ரூபாயோ 50 ரூபாயோ கம்மியாக கிடைக்கிறது நிறைய வந்துட்டுருக்கு. அது மாதிரி இங்கே வந்தீங்கன்னா உங்களுடைய பென்ஷன் வாங்குகிற பென்ஷன் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இந்த 1 ரேங்க் 1 பென்ஷன் சொல்லுவோம். முதல் 1 ரேங்க் 1 பென்ஷன் 2014ஆம் ஆண்டு வந்தது. எவ்வரி 5 இயர்ஸுக்கு ரிவைஸ் ஆகும். ரெண்டாவது 1 ரேங்க் 1 பென்ஷன் 2019. இந்த மூணாவது 1 ரேங்க் 1 பென்ஷன் 2024 கொடுத்துட்ருக்கோம். இதில் நிறைய பேருக்கு வரலை. இது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேருக்கு வரலைன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 1 ரேங்க் 1 பென்ஷன், இந்த மூன்றாவது 1 ரேங்க் 1 பென்ஷனாக இருந்தாலும் சரி, இரண்டாவது 1 ரேங்க் 1 பென்ஷனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஓஆர்ஓபி அரியர் வரவில்லை என்று சொன்னால் இங்கு சரிபார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மீதி பணத்தையும் கொடுக்கப்படும். இந்த குடும்ப ஓய்வூதியம் பென்ஷன்களுக்கு பிறகு அவருடைய வாரிசாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது அவங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இறந்த பிறகு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் சரியாக இருக்கிறதா, சரியான டாக்குமெண்ட் வேணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போன பிறகு அவங்களுடைய டாக்குமெண்ட் சரியில்லாமல் போனதுனால அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கிறதுல டிலே ஆகிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வீட்டில் செல்லமாக ஒரு பேரை வச்சு சொல்லுவாங்க, அம்மு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக பேரை பார்த்தீங்கன்னா வேறு பேர் வசந்தி, ஆனந்தி, இந்த மாதிரி தான் வேறு பேராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த நேமு மிஸ்மேட்ச் ஆகுது. அதாவது பிபிஓக்கும் ஆதார் கார்டுக்கும் நேமு மிஸ்மேட்ச் ஆகுது. அந்த மிஸ்மேட்ச் ஆன நேமை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேம் சரியாக இருக்கா இல்லை மாற்றணுமா அப்படிங்கிறத இங்கே சரி செய்து கொள்ளலாம். அது மாதிரி டேட் ஆஃப் பர்த் மாற்றங்கள் இருந்தாலும் இங்கே சரி செய்து கொள்ளலாம். 5000 6000 நபர்களுக்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் செய்து வச்சுருக்கோம். வருகிறவர்களுக்கு மதிய உணவு நாங்கள் வழங்குகிறோம். காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது. வருகின்ற ஒவ்வொரு நபர்களையும் அவருடைய குறைகளை தீர்த்து அனுப்புவதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக நடக்கக்கூடிய மாபெரும் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம். ஏன்னு சொன்னால் மாபெரும் சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் ஏன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள அனைத்து ரெக்கார்ட் ஆஃபீஸும் வர்றாங்க, இந்தியாவில் உள்ள அனைத்து பேங்க்கும் வராங்க. பென்ஷனர்களுக்கு யார் குறைகள் தீர்ப்பார்களோ அவர்கள் எல்லாரும் வர்றாங்க. இப்போ ஒரு பென்ஷனர்கள் தனியாக குறை எங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிடிஏ கண்ட்ரோலர் டிஃபென்ஸ் ஒன்று நாங்கள் பார்த்துட்டு ஏமா எங்கள்கிட்ட குறை இல்லை, நீங்கள் பிசிடிஏ போகணும், பென்ஷனர் கண்ட்ரோலர் டிஃபென்ஸ் அலகாபாத் போகணும், பிரயாக்ராஜ் போகணும்னு சொல்லுவோம். இப்போ அந்த பென்ஷன் அங்கே போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பார்த்துட்டு எங்கள்கிட்ட குறைகளில் நீங்கள் ரெக்கார்ட் ஆஃபீஸ் போகணுன்னு சொல்லுவாங்க. அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸ் பார்த்துட்டு எங்கள்கிட்ட குறைகளில் பேங்க்கிட்ட போகணுன்னு சொல்லுவாங்க. ஒரு பென்ஷனர் இஸ் ரன்னிங் பில்லர் டு பில்லர். அவங்களுக்கு எங்கே அலையிறதுன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிறப்பு முகாமில் நீங்கள் வந்தீங்கன்னா
இந்த 4 அமைப்புகள் எல்லாமே இருப்பாங்க. யார் யாரெல்லாம் பென்ஷன் இல்லை என்று சொல்லக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் இங்கே இருக்கிறதுனால ஒரு பென்ஷனை வந்தாங்கன்னா இவங்களுக்கு கொடுக்குன்னு சொன்னால் ஒன்று நான் கொடுக்கணும், இல்லைன்னா அவரு கொடுக்கணும், இல்லைன்னா இவரு கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா அதிகாரம் இருக்கிறதுனால கிடைக்கவில்லை என்ற வாய்ப்புக்கு இடமில்லை. உடனடியாக கொடுப்பவர்கள் கொடுத்து விடுவார்கள், குறையுள்ளவர்கள் குறைகளை நிவர்த்தி செய்து கொடுத்து விடுவார்கள். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அலட்சியமாக இருப்பதாக தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் உதயகுமார் கடுமையாக சாடினார். திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்க போகிறோம் என்று நம் மீது பழி சுமத்துகிறார்கள், நம் மீது அவதூறு பரப்புகிறார்கள். நம்மை பழி சுமத்துவதும், சேற்றை வாரி வீசுவதும், அவதூறு பரப்புவதும், பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும், கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை, ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக, தமிழக மக்களை காப்பதற்காக, தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். தமிழகத்தை அடமானம் வைத்து விடுவோம் என்று நம்மை பழி சுமத்துகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே, முல்லை பெரியாறு 142 அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா? அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வாய் கூசுகிறதோ மாங்காய் கூசுகிறதோ என்பதை போல, வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதை போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு கேரள முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளிலே பருவமழை இயல்பாக உள்ள போதிலும் ரூல் கர் விதியை கடைபிடித்து அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்ற கேரளம் முனைப்பு காட்டி வருவதால் அணையிலே 142 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்குவதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய தென் தமிழகத்திலே முல்லை பெரியாறு அணையின் மூலமாக தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏறத்தாழ 7 லட்சம் விவசாய குடும்பங்களும் 80 லட்சம் பாசனத்திற்கும் மக்களும் குடிநீருக்கும் இதில் பயன்பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்த ஒன்று. ஆக 80 லட்சம் மக்கள் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நம்பி இருக்கிறார்கள். 7 லட்சம் விவசாய குடும்பங்கள் இங்கே விவசாய பணிகளை மேற்கொள்கிறார்கள். 1979க்கு முன்னர் 2.31 லட்சம் ஏக்கராக இருந்த பாசன பரப்பு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைத்த பின்பு அது 1.71 லட்சமாக குறைந்து விட்டது என்பதையும் இந்த விவசாயிகள் இங்கே கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்கள். ஆகவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், கேரளா அழுத்தத்தின் காரணமாக 136 அடியாக குறைத்ததன் காரணமாக பாசன பரப்பு குறைந்தது. இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார்கள். அணையை 152 அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பல ஆய்வுகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 20/11/2014 அன்று உச்ச நீதிமன்றத்திலே அணையின் நீரை 142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உறுதி செய்த பின் 7/12/2015 அன்று அதனை தொடர்ந்து 15/10/2015 ஆகிய 3 முறை 142 அடியாக நீரை உயர்த்தினோம். மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 4.5 ஆண்டு காலங்களிலே ஒரு முறையாவது 142 அடியை உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா? ஆகவே தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையை அடமானம் வைத்தது கூட்டணி கட்சிகளுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக, இங்கே உங்கள் பிள்ளை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை முல்லை பெரியாறு, காவேரி, கச்சத்தீவு, பாலாறு என்று அத்தனையும் அடமானம் வைத்தவர்கள் சாஸ்தாஸ் அப்பா ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்களே. அப்பா ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? அதை விடுத்து, அதை மறந்து, அதை மறைக்க நீங்கள் திசை திருப்புகிற நாடகத்தை நீங்கள் என்னாலும் நடத்த முடியாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆகவே இதுவரை நீங்கள் நடத்தி வந்த ரோட் ஷோ என்கிற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவுரை எழுத தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள். இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த புறப்பட்டு விட்டார் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் உள்ளன.
இவற்றின் மூலம் தினமும் 1 கோடி மீட்டர் காடா துணிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. பஞ்சநூல் விலை உயர்வு, நூல் சப்ளை நிறுத்தம், கூலி பிரச்சினை என அடுத்தடுத்த பிரச்சினைகளால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். ஜவுளி தொழில் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கூட்டு கமிட்டி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விசைத்தறி ஏற்றுமதி கவுன்சில் நிர்வாகிகள் வலியுறுத்தினர். எங்ககிட்ட நெசவு கட்டணத்துக்கு ஜாப் ஒர்க் செய்கிற விசைத்தறியாளர்கள் நெசவு கட்டணம் கட்டுப்படி ஆகலின்னு சொல்லி இடையில பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுங்க விசைத்தறி நிறுத்தியிருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண ஆர்டர்லாம் வந்து வேறு மாநிலத்துக்கு போயிடுச்சுங்க. இப்போ திருப்பி வந்து விசைத்தறியாளர்கள் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி பல்லடம் பகுதியில் தறி நிறுத்தலைங்க. அவங்க எல்லாம் சுமூகமாக பேச்சுவார்த்தையை நடத்தி திருப்பி இயக்கிறக்க ஆரம்பிச்சிட்டோம். இயங்கி போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஒரு மாத காலமாக தான் ஓடிட்டு இருக்குதுங்க. இது மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஓஇ மில்கள் ஒரு சில அமைப்பினர்னால் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலையும் மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உற்பத்தி நிறுத்தம் மற்றும் டெலிவரி கன்ஃபார்ம் ஆனது டெலிவரி கொடுக்கறதையும் சேர்ந்து நிறுத்தின காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விசைத்தறி மீண்டும் நிற்கக்கூடிய அபாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதில் என்னென்னா இது உடனடியே செஞ்சுருக்கணும், எங்களை கலந்து ஆலோசிச்சிருக்கலாம் அல்லது ஒரு மாதம் கழிச்சே செஞ்சுருக்கலாம். இது இந்த ஓஇ மில்கள் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகாது, உற்பத்தி பண்ணிட்டு இருப்பாங்க, டெலிவரி கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ண ஆர்டர்களுக்கு வந்து குறிப்பிட்ட டைமுக்கு டெலிவரி கொடுக்காதங்காட்டியும் இந்த பைகள் வராமல் விசைத்தறி இயங்காத காரணத்தினால நாங்கள் எடுத்திருக்கிற ஆர்டர்களுக்கு டெலிவரி செய்ய முடியாத காரணத்தினால நம்ம பகுதியில் இருக்கிற நம்பகத்தன்மை சுத்தமாக போகுதுங்க. மேலும் இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம வெவ்வேறு ஸ்ட்ரைக்குகள் காரணத்தினால உற்பத்தியை பாதிக்கணும். தொழிலில் புதுசாக வரக்கூடியவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்க தொழில் மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டு தொழில் விட்டே வெளியே போகிறாங்க. ஸோ இந்த தொழிலே நம்ம பகுதியை விட்டு கைமாறி போயிருமோங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்குதுங்க. ஆகவே வந்து என்ன கேட்குறாங்கன்னா அரசு இதில் கொஞ்சம் தலையிட்டுங்க, இது மாதிரி ஸ்ட்ரைக்கே வராமல் எல்லாமே சுமூகமான ஒரு தீர்வு வரணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்கி விட்டு கூட்டு அமைப்பு உருவாக்கி ஏதாச்சும் இன்னல்கள் வந்ததுன்னா சுமூகமாக பேசி முடிக்கணுங்கிறத முன்னிலை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூல் கிடைக்காதங்காட்டி இந்த ஒரு வார காலகட்டத்தில் கிலோவுக்கு வந்து 15 ரூபா வரைக்கும் ஒரு நூல் விலை உயர்த்திக்கிறாங்க. அது நேரடியாக பார்த்தீங்கன்னா துணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டருக்கு 3 to 4 ரூபா வரும். இதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய கடைசி கட்ட கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% எந்த கார்மெண்ட் ஆகட்டும் ஒரு திரைச்சலை ஆகட்டும் 10 to 15% விலை உயர்வு ஆகிற மாதிரி சூழ்நிலை உருவாயிருக்குதுங்க. இது உடனடியாக வந்து கன்சியூமர் அப்சர்வ் பண்ணுமாங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயம். ஸோ வேறு வழியே இல்லாமல் நூல் கிடைக்காத காரணத்தினாலும் இந்த விலைக்கு அடக்கமாகாத காரணத்தினால ஜவுளி உற்பத்தியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற அடுத்த 10 நாளைக்கு 5ஆம் தேதி வரைக்கும் வந்து உற்பத்தியை நிறுத்தி இருக்கிறாங்க. கையில் இருப்பு இருக்கிறவங்க ஓட்டிங்கன்னு சொல்லியிருக்கிறோம். முடியாதவங்க வந்து 5ஆம் தேதி வரைக்கும் நிறுத்தி இருக்கிறாங்க. இது மேலும் தொடர்ந்தால் 5ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மீட்டிங் வச்சு மேலும் இது அடக்கமாகிற வரைக்கும் உற்பத்தியை குறைச்சிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறவங்க.